ராசிக்காரங்களை பத்தி தாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மாவா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தவங்க மட்டும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு டவுன் ஆனாலும் ஓகே, ஏதாவது சொல்லி நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து ஒரு ஆறுதல் கூறி, அங்க பார்த்தா அவங்களுக்கு இருக்கும் ஒரு லாரி பிரச்சனை, ஆனா அவங்க அது எதை பத்தியுமே பெருசாலாம் கவலைப்படாம நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். சோ இப்ப இன்கேஸ் உங்களுடைய லவ்வர் ஒரு ரிஷபராசில இருக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா உங்க ஒய்ஃப் ரிஷபராசில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய சண்டை இருக்கும். ஒரு வாரமா பேசாம இருப்பாங்க, நீ இனிமே எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற அளவு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட்க்கு ஒரு பெரிய வெளியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல அந்த ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ பாவம் இல்ல அவங்க, சரி அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமே, எப்படி நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரங்களால யோசிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு கேரிங் அப்படின்னா அதை அவங்க கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரீமா லவ் காட்டுவாங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க லைஃப்ல இன்னும் ஒரு சில பேர்னால அப்பப்போ மன கஷ்டங்கள் அனுபவிக்கிறது, எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில நமக்கும் கஷ்டங்கள் வரதானே செய்யும். அந்த மாதிரி இவங்க அடுத்தவங்களுக்கு போய் போய் அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு 3 ராசிக்காரங்க கிட்ட இவங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இந்த 3 ராசிக்காரங்க நினைச்சாலும் இவங்களுக்கு அவங்களால நல்லது